ஸோ ஹே பீப்புள், இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நாளாக வந்து மூவி பார்க்குறக்கு போகலாம் நம்ம ஒட்டுக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். பட் யாருமே வர்ற மாதிரி தெரில. அதனால நம்மளே இன்னைக்கு வந்து தனியாக ஒரு படத்துக்கு போகிறோம். என்ன படத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அப்சஷன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா? அந்த படத்துக்கு தான் போகிறோம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியாக ஒரு படத்துக்கு போகிறேன். அது ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கிற படத்துக்கு போகிறேன். லெட்ஸ் see how it goes. இந்த மூவிக்கான கெட் ரெடி வித் மீ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, தலைக்கு குளிச்சிருக்கேன், தலை ஆற மாட்டேங்குது. எத்தனை பேர் வந்து இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் நம்ம சின்னதாக இருக்கும்போது பாலிமர் சேனலில் வந்து சீரியல்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாயான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி அது. ஐ மீன் ஒரு சீரியல் அது. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அப்சஷனுங்கிற மாதிரி நான் நிறைய ரீல்ஸில் பார்த்தேன். எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்னதாக இருக்கும் போது அந்த மாயாங்கிற சீரியல் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாயா வந்து கொல்றதுக்கு தான் கத்தி எடுப்பாங்க சரிங்களா? ஆனால் அந்த எடுக்கிற அந்த கத்தி எடுக்கிற விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அந்த அந்த அது எனக்கு தெரியல, ஆனால் அது எனக்கு அது பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்சஷனும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக மூவிக்கு போகிறோம் அப்படிங்கிறது நினச்சாலே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அதாவது யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ மீன் லைக் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போவோம், மூவி பார்ப்போம், வருவோம். தெரில, இன்றைக்கி வந்து இது ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், பார்ப்போம். நான் இன்னும் டிக்கெட்டே புக் பண்ணல. பார்த்துக்கலாம், புக் பண்ணிக்கலாம். பெருசாக யாரும் வரமாட்டாங்க இந்த வீக் டேஸில், யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து டிசைட் பண்ணிவிட்டு இன்னும் புக் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன். புக் பண்ணிவிட்டு ஸோ தலை மட்டும் செய்யணும், ரெடி ஆயாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 12 ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தேன். 1:40க்கு வந்து ஷோ இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஹேர்லாம் கோம் பண்ணிவிட்டு கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு கிளம்பி போய் மூவியை பார்ப்போம். நெத்தி மட்டும் ஏக்கர் கணக்கில் பெருசாக போய்கிட்டே இருக்கு. இருக்கிறதா இருக்கும், எத்தனை தடவை தேய்ச்சாலும். போலாமா? லைட்டாக பிஸ்க் பிஸ்க் பண்ணா யூ குட் டு கோ. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கோ இல்லை என் மம்மி டேடின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஹாரர் ஒரு த்ரில்லர் டைப் ஆஃப் மூவிஸ் வந்து பார்க்குறக்கே பிடிக்காது. அதாவது இவங்க எல்லாத்துக்கும் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி மூவிஸ்லாம் தான் பார்க்குறக்கு பிடிக்கும். அதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தர்ஷினின்னு இருக்கா. ஓகேங்களா? அவளுக்கு வந்து மூவி பார்க்குற அந்த 3 hours வந்து அவளை ரொம்ப காமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினைப்பா. லைக் எப்படி சொல்கிறது, அவளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள். அதாவது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து, அதாவது என்னோட சர்க்கிள் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹாரர் ஒரு த்ரில்லர் டைப் ஆஃப் மூவிஸ் வந்து பார்க்குறக்கு சுத்தமாக இஷ்டம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை. நான் வந்து எனக்கு வந்து ஹாரர் ஆர் த்ரில்லர் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மெய்யழகன் மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு அது பிடிக்கலங்கிறதுனால இப்போ வந்து இந்த மூவிக்கு வந்து நம்ம தனியாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். சரி, ஓகே, பார்ப்போம். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். No. What? No.
ஸோ we are done with the movie guys. அப்சஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு இப்போது கிளம்புறோம். படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது.